கவரில் எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கினதான். இது பாவக்காய், இது தக்காளி தான் அதிகமாக தேவைப்படுது. தக்காளி ஒரு 2 கவரில் போட்டு வச்சிடலாம். அது இந்த தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக வாங்கியாச்சு. வாழைக்காய் ஒன்று கிடக்கு, வாழைக்காய், இந்த கேரட்டு, இந்த லெமன், இந்த இஞ்சி, டீ போடுறது இஞ்சி, இதான் இஞ்சி போடுறேன். ஒரு தனித்தனி கவரில் எடுத்து வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதுக்காக தனித்தனி கவரில். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை இந்த பச்சை மிளகாய் ரெடி கவரில் இருக்குது. இந்த பீட்ரூட் கவரில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா கவர் எடுங்க, பச்சை மிளகா கவர் எடுங்க. இந்த பச்சை மிளகா சரி, அவ்வளோதாங்க. அப்புறம் கவரில் நீட்டாக எடுத்து வச்சாச்சு, அவ்வளோதான். சமையல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்கள் நாட்டு பண்ணிதான் சமையல் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வெல்கம் டு அவதாரணி எத்தனை கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து காலையில் வரகரிசி கஞ்சி வந்து நோம்பு கஞ்சி மாதிரி காய்ச்சிருக்கேன். அதாவது வந்து எப்படின்னா, வரகரிசி, கொஞ்சம் பாசிப்பருப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு ஒரு நோம்பு கஞ்சி மாதிரி காய்ச்சிருக்கேன். இதை அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியதான். இது ஆயில் கம்மியாக, உப்பு கம்மியாக, ஒரு வெஜிடபிள் சாதம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு, கரம் மசாலா போட்டு ஒரு வெஜிடபிள் சாதம், உருளைக்கிழங்கு, காரஞ்சாரமான உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு ஒரு பொரியல். இது வந்து ஒரு குருமா, தக்காளி குருமா. ஓகே, இது 2க்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாம்மா. டேஸ்டியான ஃபுட்டு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.